அந்த மாற்றுக் கட்சியினர் ஜனநாயகத்துக்கு புறமான முறையிலே நம்மை எதிர்க்க துணிந்து விட்டனர். அதற்காக நாமும் அதே முறையை பின்பற்ற வேண்டியதில்லை. மிக்க நமது தலைவர் காட்டிய பாதையிலே சென்று சாத்தியமான முறையிலே நாம் அவர்களை சந்திக்க வேண்டும். கருத்துக்கு கருத்தை மோதவிட தெரியாத அந்த கருத்து குரல்களுக்கு பாடம் கற்பிக்க நாம் கைகளை பயன்படுத்த வேண்டியதில்லை. நாம் கையால் ஆளாக வேண்டியது அர்த்தமில்லை. என்ன காசா கொடுக்குறீங்க? அட போங்க, என்ன உங்க காசு எங்க போயிட போகுது? நான் கணக்கு எழுதிக்கிறேன், அப்பெல்லாம் வாங்கிட்டா போச்சு. நமது கட்சியின் 20 ஆண்டு கால வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரு சின்ன சம்பவம் கூட நமக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல் சந்தித்துள்ளது. இனிமேலும் அவ்வாறு நடக்க. வணக்கம் சார். வணக்கம். என்னப்பா உங்க ஆளுங்கெல்லாம் ரெடியா? ரெடி. எல்லாம் ஒழுங்கா நடக்குமா? உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? தொழில் ரொம்ப சுத்தமா இருக்கு. நடந்து கொண்டிருக்கும் சமயம் இவனுங்க எல்லாம் இனிமே அரசியல் நடத்தக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது, புரிஞ்சுதா? அதையும் கிட்ட விடுங்க. ஆமா, கல்ல மட்டும் ஏறணுமா சோடா புட்டியும் வீசணுமா? ரெண்டும் தான்பா. அது கிரேட்டே தனியாச்சே. அட கொடுக்குறேன் போப்பா. சரி, யார் என்னாச்சு பேசுறது? அதை பத்தி உனக்கு என்ன? அது சரி சார், நமக்கு ஜாதி மதம் கட்சிங்கிற வேறுபாடே கிடையாது. பணம் கொடுக்கிட்ட விசுவாசமா இருக்கும். இப்ப பாருங்க, பொது கூட்டமா நடத்துறானுங்க. அதை நீங்க நன்றாக உணர வேண்டும். எத்தனை இருந்து அப்படியே உட்காந்துருக்க போற? அது என்னவோ இங்க வர்றவங்க அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி சிரிப்பு, அச்சல பார்த்த மாதிரி. என்ன பாக்குற? என்ன உரிச்சு பாக்கணுமா? அப்படியே பார்த்தா போதும். பார்வையிலேயே முடிச்சுக்கலான்னு பாக்குறியா? ஓசிக்க சார், எந்திரியா? சீச்சி, என்கிட்ட காசு இருக்கு. என்ன என்ற போடு. யார் நீ? புறப்போக்கு சம்மதம் இல்லாம உள்ள வர? சத்த போடாத, கொஞ்சம் தூரம் நான் இங்க ஒளிஞ்சுக்கணும். ஏய் ஏய் ஏய், யார் பண்ணி? வணக்கங்க. யோ, 4 ரூபாய் கொடுத்துருக்கையா, போயா வெளியா? இல்லைங்க, இன்னும் 2 மணி நேரம் ஆச்சு, நான் இங்க தங்கிதான் ஆகும். யோ, என் பொறுப்புல மனப்பட வந்திருக்கியா? ஏசா, நீ ஏரியா புத்தா? சோம்பேறி. ஆமாங்க. இது சைக்கிள் செயின், இப்பதான் முடிச்சிட்டு வந்திருக்கேன். பசங்களா, ஏங்க சேனா விலாசம் போட்டு கூப்பிட்டுட்டு போறா? ரோஷம் இல்ல? இல்லையே. ஏ, நான் அதானே. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய கல்லுன்னு மங்க மாதிரி வந்து குந்திக்கிறான். நல்லா இருப்பியா நீ? இந்த 2 மணி நேரத்துல நீ என்ன சம்பாதிப்ப? என்ன உன் ரேட்டு? 300. 300 ரூபாவா? ஒரு சைபர் அழிச்சுக்கே. அதானே. இந்த 50 ரூபாய் இருக்கு. கம்முன்னு அங்கே இரு. இத பாரு, நீயும் என்கிட்ட நெருங்காத, நானும் உன்கிட்ட நெருங்க மாட்டேன். 2 மணி நேரம் போய்கிட்டே இருப்பேன். ஏன் இருப்பி தொலைக்கிற? இங்க வந்துட்டு போற சில புண்ணியவானுங்க பணத்தை மட்டுமா கொடுத்துட்டு போறானுங்க.
என்ன பேரு? சரசோ, என்ன இது 50 ரூபாய் திருப்பி பைக்குள்ளேயே வச்சிருக்கேன்? யோ, நான் மானத்தை வைக்கிறவதான், ஆனா தானம் ஆகிறதில்ல. எடுத்துட்டு போயா, உடம்புல தெம்பு வந்த அப்புறம் வா. யோ, என்னையா தொழில் உனக்கு? என் தொழில் ஒரு மாதிரிதான். ஒரு விரலை வெட்டுறதுன்னா 30 ரூபாய், கையை வெட்டுறதுன்னா அதுக்கு ஒரு சைபர் சேர்த்துக்கோ 300 ரூபாய், காலை வெட்டுறதுன்னா இன்னொரு சைபர், ஆளையே வெட்டுறதுன்னா பேருக்கு என் பிராணம் போகுது. போ, ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு வா. கழுது கழுது. எத்தனை நாளைக்கு தான் நீங்க செய்யற தொழில உங்க பொண்ணுகிட்ட இருந்து மறைச்சு வைப்பீங்க? நான் சாகர வரைக்கும். நாசியப்பா அவன்தான் என்ன சகதியில தள்ளிடுச்சு. அதுல இருந்து மீள முடியல. ஏதோ இவ்வளவு நல்லபடியா படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன்னா இந்த தொழிலை மட்டும் இல்லடே, என் உயிரை கூட விட்டுடுவேன். எங்களை விட்டுட்டு போனாலும் கவலை இல்லையம்மா, கிளைகோடின் மட்டும் விட்டுட்டு போகாது. இருமலே போய் வா என சொல்லு, கிளைகோடின் அருந்திடு. கிளைகோடின், கிளைகோடின், கிளைகோடின். வாயா வஸ்தாது, என்ன உடம்புல தெம்போட வந்திருக்கியா? நான் அதுக்கு வரல. என் கண்ணாடி விட்டுட்டு போயிட்டேன். வீட்டுல போனா என் பொண்டாட்டி முதல்ல அதை தான் கேட்பா. அதுக்குள்ள அடுத்த வந்தாச்சா? ஏன் சார், என் கண்ணாடி பாத்தீங்களா? இல்ல, இங்கதானே வச்சேன். இது வரைக்கும் கண்ணாடி இது போட்டாதான் எனக்கு எல்லாம் படிச்சுன்னு தெரியும். சரசு, நான் வரட்டுமா? சரசு, அம்மா, ஐயோ ஐயோ அம்மா. சரசு, சரசு, எனக்கு போற வழியை கொஞ்சம் காட்ட. சாரு மேல இடிக்கூடாது பாரு. ஐயோ, ஏன் அவன் அடிச்ச? கோபம் வந்ததும் அடிச்ச. உனக்கே கோபம்? உனக்கே கோபம் வருது? என்னமோ தெரியல. போட, இப்போ இரும்பல் எப்படி இருக்கு? அப்படியே இருக்குல்ல. சினிமா பார்த்துட்டு இருந்த அங்க இரும்பல், அது ஞாபகம் வந்துருச்சு. உடனே வந்துட்டேன். நேரா மருந்து கடை போய் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இரும்பலுக்கு வாங்க. என்னையா விலை? நான் விலையில வாங்கிக்க மாட்டேன். மருந்து சாப்பிட. மருந்தை ஊத்துக்கின உடனே கவ்வால் இருமல் நின்று போச்சு சினிமாவில். யோ, உண்மை சொல்லு, கண்ணாடியில பார்த்துட்டு தானே வந்திருக்கிற. என்ன எழுதிருக்குதுல? படிக்க தெரியாதா உனக்கு? நான் கை நாட்டு. அட பாவி, படிப்பே தேவையில்லையா என் தொழிலுக்கு? நானே 8 கிளாஸ் படிச்சிருக்கேன். வெக்கமல்ல உனக்கு? ஏன் அழுற? எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் எப்படியோ இருந்திருப்பேன் சரசு. படிப்பில்லாட்டி என்னையா? அதனாலயே உனக்கு நல்ல மனசு இருக்கோ என்னவோ. யார் அது மணி அடிக்கிறது? சந்திப்பு வேணா? சரி, நான் வர்றேன். நீ மருந்தை மட்டும் விடாம சாப்பிடு.